இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 8.3ல் ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்தில் ஏ சம் பாருங்கள். ஆட் ஓகேவா, ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து 3 இருக்குது. அதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பி இன்ட்டு பி மைனஸ் க்யூ, இது கூட க்யூ இன்ட்டு க்யூ மைனஸ் ஆர், அது கூட ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் பி, மூணையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டமையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பி இன்ட்டு பி மைனஸ் க்யூ, ஓகேவா. அதே மாதிரி இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூ. அதே மாதிரி அடுத்தது க்யூ இன்ட்டு க்யூ மைனஸ் ஆர், எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், க்யூ ஸ்கொயர் மைனஸ் க்யூஆர். அதே மாதிரி ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் பி என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர்பி, ஓகேவா. இப்போ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருது பாருங்கள். எல்லாமே வந்து வேறு வேறு டேர்மில் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பிக்யூ மைனஸ் க்யூஆர் மைனஸ் ஆர்பி, அவ்வளோதான். ஸோ இதுதான் இதை ஆட் பண்ணால் வரக்கூடிய சம், ஓகேவா. நம்ம வந்து ஏன்னா இது எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, ஓகேவா. அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். 2 டேர்ம் இருக்குது இல்லையா, இந்த 2 டேர்மையும் நம்ம வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2x இன்ட்டு z மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன பண்ணலாம், 2xz மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2xy இதுதான் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2y இன்ட்டு z மைனஸ் y மைனஸ் எக்ஸ், அப்போ என்ன கிடைக்குது, 2yz மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2xy கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரே டேர்மெல்லாம் வந்து எடுத்துக்கணும், ஓகேவா. இப்போ ஆட் பண்ணுவோம். ஸோ 2xz இந்த 2yz இது எல்லாமே வேறு வேறு, பட் இது ரெண்டும் தான் சேமாக இருக்குது. ஸோ 2xz ப்ளஸ் 2yz மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர், இங்கே மைனஸும் மைனஸும் மைனஸ் 4xyன்னு வரும், ஓகேவா. இது இப்படி டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி உங்களால் ஆன்சர் கொண்டு வர்றது கொஞ்சம் அது கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆன்சர். ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா இது எப்படி எழுதலான்னா ஒவ்வொரு டேர்மாக தான் எழுத முடியும், ஓகேவா. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர், அதுக்கடுத்து எக்ஸ்ஒய், அதுக்கடுத்து எக்ஸ்இசட், இந்த மாதிரி, ஓகேவா. இப்போ பாருங்கள், மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் அதுக்கு அடுத்தது 2y ஸ்கொயருக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் இசட் 2xy மைனஸ் 2xy, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 2xz. இந்த மாதிரி நம்ம வந்து அதனுடைய இடம் கொடுத்து அதுக்கு எழுதும்போது ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் 0 ப்ளஸ் 2yz இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் 2xz. ஓகே, இப்போ சி சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம வந்து கண்டிஷன் படி மாற்றிக்கலாம். 3l இன்ட்டு l மைனஸ் 4m ப்ளஸ் 5n, அப்படி தானே. இது எப்படி மல்டிப்ளை பண்ணி மாற்றிக்கலாமா. ஓகே, அப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். 3l ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 4 12lm ப்ளஸ் 15ln, சரியா. அடுத்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாற்றலான்னு பாருங்கள். 4l இன்ட்டு 10n மைனஸ் 3m ப்ளஸ் 2l is equal to 10 into 4 40ln minus 12lm plus
8L². சரியா? இதில் நல்லா கவனிக்கணும், இந்த செகண்ட் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத மைனஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஸோ 40Ln minus 12Lm plus 8L². இப்போ இதே ஆர்டரில் தான் அதை எழுதணும். ஸோ 15Ln minus 12Lm plus 3L². ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் இருக்கக்கூடியதில் எல்லாத்துலேயும் சைனை மாற்றணும். ஸோ மாற்றியாச்சு. இப்போ 40லேருந்து 15 போயிடுச்சுன்னா 25Ln பெரிய நம்பரில் ப்ளஸ் அடையாளம். இது மைனஸ் ப்ளஸ் வேறு சேம் நம்பர்னால இது 0 ஆயிரும். ஓகேவா? 0. இதில் பாருங்கள், இங்கே 8L², இங்கே 3L² வேறு சைன். பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது, 8லேருந்து 3 போயிடுச்சுன்னா 5L². ஸோ த ஆன்சர் இஸ் 5L² ப்ளஸ் 25Ln. ஓகேவா? ஓகே, இதிலே அதே மாதிரி அடுத்த சம் டி சம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். த்ரீ ஏ இன்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனும் அந்த எக்ஸ்ப்ரெஷனும் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பார்க்கலாம். 3a இன்ட்டு ஏ இஸ் 3a² ப்ளஸ் 3ab ப்ளஸ் 3ac மைனஸ் 2ab மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2b² மைனஸ் 2bc. இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? b² ab ac இதில் 2 ab இருக்கிறதுனால அதை ஒரே ஏபியாக வேணால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது 3a² ப்ளஸ் 2b² ஒன்று எழுதிடலாம். 3abலேருந்து மைனஸ் 2ab போயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஏபி தான். ப்ளஸ் 3ac மைனஸ் 2bc. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன். அடுத்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4c இன்ட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதை எப்படி நம்ம மாற்றுறோன்னு பாருங்கள். மைனஸ் 4ac ப்ளஸ் 4bc ப்ளஸ் 4c² மாற்றுறோம். ஸோ இதில் இருந்து தான் இந்த செகண்ட் இருக்கக்கூடியதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதில் இருக்கிறது எது? ஏசி சேமாக இருக்குது, பிசி சேமாக இருக்குது, இது எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறோமா. 4c². அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஏபி எழுதுவோம், அதுக்கடுத்து தான் ஏசி எழுத போகிறோம், அதுக்கடுத்து தான் பிசி எழுத போகிறோம். ஓகேவா? அந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 3a² ப்ளஸ் 2b² இங்கே c² இல்லை. ஸோ 0c² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் 3ac மைனஸ் 2bc. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இதில் சைனை ஃபுல்லாக மாற்றணும். மைனஸ் 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 ப்ளஸ். அப்போ இங்கே மைனஸ் 3a² மைனஸ் 2b² மேலே இருக்கிறது தான். ஸோ ப்ளஸ் 4c² மைனஸ் ஏபி, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ஸோ மைனஸ் 7ac, இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், ஸோ 6bc. இதுதான் ஆன்சர். நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.